தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி, குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகள் துவங்கிவிட்டதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகள் துவங்கியிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் விரைவில் நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் அதற்கான பணிகள் துவங்கியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இந்திய தேர்தல் ஆணையம் களமிறங்கி இருக்கிறது. இதற்கான தேர்தல் பணிகள் தற்போது துவங்கியிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான பணிகள் துவங்கியிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியில் பார்த்து வருகிறோம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இந்திய தேர்தல் ஆணையம் துவங்கியிருக்கிறது. தற்போது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பணிகள் துவங்கியிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், விவரம். மாலதி, சில மணி நேரங்களுக்கு முன்பு நாம் ஒரு நேரலையை செய்த போது ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளாக இந்திய தேர்தல் ஆணையம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தி முடிக்க திட்டமிட்டு வருவதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சில தகவல்களை தெரிவிக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம ஒளிபரப்பியிருந்தோம். இந்த நிலையில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்புல என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கிவிட்டது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆயத்த பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்த பிறகாக இந்திய குடியரசு துணைத் தலைவருக்கான 15வது தேர்தல் என்பது நடத்தப்படும். அதற்கான அதிகாரப்பூர்வ அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற செய்தியை அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பின் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறத பார்த்திருக்க முடியுது. இப்ப என்ன ஆயத்த பணிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தொடங்கப்பட்டிருக்கிறது என்றால், மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சேர்த்து மொத்தம் 788 உறுப்பினர்கள் வாக்காளர்களாக இருப்பார்கள். குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த தேர்தலில் அவர்களுடைய பட்டியலை தயாரிக்கக்கூடியதற்கான பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கிவிட்டது. ஒன்று. இரண்டாவது, குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு தேவையான பொருட்களை தயாரித்தல் மற்றும் சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2. மூன்றாவது, இந்த தேர்தலை நடத்துவதற்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சேர்ந்த செயலாளர்கள் தேர்தல் அதிகாரியாகவும் துணை அதிகாரியாகவும் நியமிக்கப்படுவார்கள். அப்படி அந்த தேர்தல் அதிகாரியை நியமிக்கப்படுவதற்கான பணிகள் தொடங்கிவிடப்பட்டிருப்பதாக கூறி இந்த 3 பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்ற அறிவிப்பை தான் தற்போது அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்தில் நேற்றைய முன்தினம் குடியரசு துணைத் தலைவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கிய ஓரிரு நாட்களுக்குள்ளே தனது பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நாம் முன்பே செய்தியை வெளியிட்டிருந்தது போல ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ளாக இந்திய தேர்தல் ஆணையம் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நடத்தி முடித்து 15வது குடியரசு துணைத் தலைவர் தன்னுடைய பதவியேற்பார் என்ற தகவலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கப்பெற்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பின் மூலமாக அடுத்த ஓரிரு நாட்கள்ல அதிகாரப்பூர்வ தேர்தல் அட்டவணையும் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடும் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. மாலதி, குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பணிகள் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.